ஹே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியிலேருந்து 10th + 12th பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கான 2027க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான 60 போஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போது இதுலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 29 ஜூன் 2026 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதற்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2026 கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனுமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதன் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்களா, அதோடைய காமன் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இரண்டாவதாக உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். மூன்றாவதாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து 30 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து 30 வேக்கன்சியும், டோட்டலாக ஒரு 60 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கல் நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் 12th எடுத்துருக்கணும். டோட்டலாக 70% மார்க்கும், இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பிஇ அல்லது பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 கண்டக்ட் பண்ண ஜேஇ மெயின்ஸையுமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷனை ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க தான் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா joinindiannavy.gov.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.